நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கான பதிலை கொண்டு வந்திருக்கு இந்த பதிவின் மூலயமா. ஸோ அந்த பதில்கள் என்ன, அது எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். உங்க எல்லா ராசிக்கும், நீங்க எல்லாரும் ஒரு ஒரு ராசியில இருப்பீங்க. அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா உங்க மனசுல கேள்விகள் 1000 இருக்கும். ஆனா முக்கிய விஷயங்களுக்கான கேள்விகள் பார்க்கும்போது அது ஒரு 5 கேட்டகரியா நம்ம எப்பவுமே பிரிச்சுக்கலாம். மெயின் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கரியர் லைஃப், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அண்ட் உங்களுடைய பர்சனலாக ஏதாவது உங்களுக்கான பேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கோலாக இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும். ஸோ பர்சனலான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்படி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும். இந்த 5 கேட்டகரிஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது அந்த 5 கேட்டகரியில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் அந்த ஒரு கேள்விகளுக்கான பதில் ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொருளாதாரம் சார்ந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான கேள்விகள் இருக்கும். ஒருத்தருக்கு என்னோட கடன் அடையுமா அடையாதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு நான் எதிர்பார்க்குற அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதமான கேள்விகள் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேயே இருக்கும் இல்லையா? அப்படி இந்த 5 கேட்டகரியிலையும் உங்களுக்கு என்னென்ன விதமான கேள்விகள் இருக்கோ அந்த கேள்வியை பேஸ் பண்ணி உங்கள் ராசிக்கு தனித்தனியாக எஸ்ஸா நோவா அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவின் மூலயமா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அப்போது உங்களுடைய இந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பதிவிடலாம். ஏதாவது ஒரு கண்கள் மூலயமா பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றும். உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களோட ராசிக்கான அந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரிஷபராசி, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த 5 விதமான கேள்விகள், ஒரு விஷயங்களுக்கான 5 விதமான கேள்விகளுக்கு இன்னைக்கு என்ன பதில்கள் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த க்யூரியஸாக இருப்பீங்க, என்னென்ன கேள்வி அப்படின்றத மனசில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்தந்த விஷயங்களுக்கு இந்த கேள்வி அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, வேலை தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கேள்வி, வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இதை சார்ந்து ஒரு கேள்வியை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதற்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி, இதுக்கு எஸ் தான் வருது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் நிறைய அவுட்புட் கொடுத்துருக்கீங்க, நிறைய விதமான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுடைய அந்த உழைப்பிற்கு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எஸ் மட்டும்தான் வருது. இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் அது ஒரு விதமான கேள்வியை முன் வச்சு எஸ்ஸா நோவான்னு பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதற்கும் எஸ் தான். ஆனால் அதற்கு உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும், கடின உழைப்பு இருக்கணும். அப்படின்றதுனால அப்படி நீங்கள் பண்ணும் போது நிச்சயமாக நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது எஸ் தான் அப்படின்றது இங்கே தெரியுது. இப்போ ரிஷபராசி,
உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி இந்த ஒரு கேள்விக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எஸ் தான் வருது. அந்த எஸ் எப்படின்னா, மற்றவங்களால நீங்கள் கேட்ட கேள்விக்கான விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாக ஆகும். மற்றவங்களுடைய சப்போர்ட் தேவை, அது எஸ்ஸாக மாறணும் அப்படின்னா, எஸ் ஆகணும் அப்படின்னாலும் மற்றவங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு டீம் ஒர்க்கால் உங்களுக்கு இந்த நிதி நிலைமை சார்ந்த அந்த கேள்விக்கு எஸ் அப்படின்ற ஒரு பதில் கிடைக்கும். ரிஷப ராசியில் இருக்கவங்களுக்கு காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், அதில் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேள்விக்கு கண்டிப்பாக எஸ் தான். ஆனால் இங்கே வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழல் தேவைப்படுது அப்படின்றது வருது. நீங்களும் உங்கள் பார்ட்னரும் இப்போது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க, ஒரு கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்கன்ற போது கண்டிப்பாக அது வந்து எஸ் தான். நீங்கள் 2 பேரும் நோ கான்டாக்டில் இருந்தாலும், ஒரு மனஸ்தாபத்தில் இருந்தாலும் சரி, ஆனாலும் அது சார்ந்த ஒரு கேள்விக்கு எஸ் வரணும் அப்படின்னா 2 பேரும் நீங்கள் எப்போ கொலாப் பண்ணுறீங்களோ அந்த டைம் உங்களுக்கு அது எஸ்ஸாக மாறும். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ்ன்றது தான் அது நடக்கும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு 2 பேரினுடைய ஒரு கொலாபரேஷன், இங்கே கோஆப்ரேஷன் தேவைப்படுது. ரிஷபராசி உங்களுக்கு பர்சனலாக ஒரு கொஸ்டின் இருக்கும். உங்களோட பேஷன் சார்ந்ததா, ஸ்பிரிச்சுவல் சார்ந்ததா, இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனல் கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ்ஸா நோவா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் தான். ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது, உங்களை விட்டு எதுவும் போகலை. அதனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வச்சுருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவான எஸ்ன்ற பதிலை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவான்றதான் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த பதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான எஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை உங்களுடைய குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, அப்போ உங்களுக்கு அவங்க படிப்பை சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு ஒரு நோ தான் வருது. ஆனால் இந்த நோ கூட பாசிட்டிவான நோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது கிடைக்காத விஷயமும் இல்லை, நடக்காத விஷயமும் இல்லை. ஆனால் இதற்கு உங்களுடைய மனம் சம்மந்தப்பட்டிருக்கு. நீங்கள் மட்டும் உங்கள் மனசில் ஒரு தைரியத்தை கொண்டு வந்துட்டீங்க, ஒரு விதமான கிளர்ச்சியை கொண்டு வந்துட்டீங்க, ரிஸ்க் எடுக்க ரெடி ஆகிட்டீங்க அப்படின்ற போது ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கேள்வி கேட்டிருந்தாலும் அதுக்கு எஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இப்போது ஒரு பாசிட்டிவான நோ அப்படின்றது வருது. இட்ஸ் கால்டு வந்து டெம்ப்ரவரி தான், அது பர்மனெண்ட் கிடையாது. ஸோ அப்போது மொத்தமாக உங்களுக்கு என்னென்ன கொஸ்டினுக்கு எஸ் ஆர் நோ அப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பாசிட்டிவான எஸ் வந்திருக்கு. உங்களுடைய நிதி நிலைமை சார்ந்த விஷயங்களுக்கு அதுக்கும் ஒரு பாசிட்டிவான எஸ் வந்திருக்கு. உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எஸ். ஆனால் அது நெகட்டிவாக மாற்றிக்கிறது அது நீங்கள் தான் அந்த மாதிரி இருப்பீங்க. மற்றபடி 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது, ஒத்துமையாக இருக்கும்போது பாசிட்டிவ் எஸ் தான் எப்போவுமே. அண்ட் உங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கும் கம்ப்ளீட் ஒரு பாசிட்டிவ் எஸ் தான் வந்திருக்கு. உங்களுடைய ஸ்டடீஸ் சார்ந்த படிப்புக்கான கேள்விகளுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு நோ வந்திருக்கு. ஏன்னா அது நோ வராது, ஆனால் உங்களால் தான் அது நோவாக மாறிட்டு இருக்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவான நோ வந்திருக்கு. அந்த பாசிட்டிவான நோ அப்படி ஏன் சொல்கிறேன்னா, அது நோ கிடையாது, ஆனால் உங்களால் தான் அது நோவாக மாறும். ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவான நோ அப்படின்றது சொல்லலாம். அப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த 5 கேள்விகளுக்குமான பதில் நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இல்லையா?